புலி வந்துருச்சு, ஆடு செத்துருச்சு. சின்னவர் சிறப்பு தான். சமீபத்திலே இந்த பகுதிக்கு வந்த நம்முடைய முன்னாள் அமைச்சர் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்கள் இந்த பகுதியிலே பார்வையிட்டு இந்த திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரியிலே அமைய இருக்கக்கூடிய இந்த டைட்டில் பார்க் பாதுகாப்பு மாணவர்களுடைய பாதுகாப்புக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். அவருக்கு என்னுடைய பதிலை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருந்தவர், வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை என்று பல்வேறு துறையினுடைய அமைச்சராக இருந்தவர், மிகவும் மூத்த அமைச்சர். அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, இங்கு இருக்கக்கூடிய டைட்டில் பார்க் நான் ஏற்கனவே சொன்னது போன்று மொத்தம் இந்த கல்லூரிக்கு 40 ஏக்கரா இருக்கிறது. இதுவரை கடந்த இத்தனை ஆண்டு காலமாக நாம் பயன்படுத்திய நிலம், கல்லூரியுடைய ஆய்வகங்கள், கல்லூரி வகுப்புகளுக்கான கட்டடங்கள் மற்றும் மாணவர்களுக்கான விடுதிகள், இதை அனைத்தையும் ஆய்வு செய்தால் 5 ஏக்கருக்கு மேல் இதோடைய பயன்பாடு இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீதி 30 ஏக்கருக்கு மேல் இந்த பகுதியிலே எந்த பயன்பாடும் இல்லாமல் இருக்கிறது. இதிலே சில நேரங்களிலே இந்த பகுதியிலே சட்டவிரோதமான சில காரியங்களும், இந்த பகுதியிலே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் சில நேரங்களிலே அந்த சட்டவிரோதமான சில பணிகள், காரியங்கள் நடைபெற்று வருகிறது. இதையெல்லாம் தடுத்து இந்த பகுதியை ஒரு பாதுகாப்பான பகுதியாக உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த டைட்டில் பார்க் அமைகின்ற இடம் முற்றிலுமாக இதுக்கான நுழைவாயிலே தனி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியுடைய நுழைவாயில் என்பது கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய பகுதியை, அந்த பகுதியை வடக்கு நோக்கி அந்த கல்லூரியினுடைய நுழைவாயில் தனி நுழைவாயிலாக இருக்கிறது. அதே போன்று டைட்டில் பார்க் அமைகின்ற இந்த இடம் மேற்கு நோக்கி இதனுடைய நுழைவாயில் இருக்கிறது. ஆக கல்லூரியுடைய நுழைவாயிலும் டைட்டில் பார்க் நுழைவாயிலும் வெவ்வேறு திசைகளிலே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனைவரும் நிருபர்கள் இப்பொழுது பார்க்கலாம், இந்த டைட்டில் பார்க் ஆனது முழுக்க 3 ஏக்கர் அளவில் மட்டும்தான் நாம் மீதி நிலம் எடுத்திருக்கிறோம். எதிர்காலத்தில் மீதி இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட நிலம் அப்படியேதான் இருக்கிறது. தனி சுற்றுச்சுவர் அமைத்து, தற்காலிக சுற்றுச்சுவர் அமைத்து, எந்த விதத்திலையும் கல்லூரியுடைய செயல்பாட்டுக்கோ மாணவர்களுடைய பாதுகாப்புக்கோ எந்த தொந்தரவும், அச்சுறுத்தலும், பிரச்சனையும் இல்லாத வகையில் இதற்காக நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இதுக்கு தனி சுற்றுச்சுவர் அமைத்து, இது இதுக்கென்று தனியாக ஒதுக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் இந்த டைட்டில் பார்க் கட்டுமான பணிகள் நடைபெறும் என்பதை நான் மாண்புமிகு அமைச்சருக்கும் மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் ப்ளீஸ். காலேஜ் பிரின்சிபால் காலேஜ் பிரின்சிபால் ஹேண்ட் ரைட்டர் ஒன்னா சேர்ந்து வச்சுருக்கேன். இடம் கொடுத்தவங்க அவங்க மனசு புரியுது வச்சிருக்கோம்.
மைக் ஆன் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். சீரும் சிறப்பும் மிக்க இந்த விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கம். ராசிபுரத்திலே அமைய இருக்கின்ற இந்த மினி டைடல் பார்க் மொத்தம் G+3 கிரவுண்ட்+3 மாடியோடு கட்டணும். மொத்தம் 63,000 சதுர அடியில் கட்டணும். ஏறக்குறைய 36 அலுவலகங்கள் IT அலுவலகங்களோடு இந்த கட்டணம் கட்டப்படுகிறது. அனைத்து விதமான வசதிகளோடும் எல்லா விதமான வசதிகளோடும் இந்த கட்டணம் அமைக்கப்படுகிறது. தோராயமாக 600 வேலையாட்கள் அமர்த்தப்பட இருக்கின்றார்கள். இந்த கட்டிடத்தை நான் ராசிபுரத்துக்கு வந்து இது 2வது தடவை. இந்த 2 தடவை நான் வந்தபோது இங்கே ராசிபுரத்தில் டைடல் பார்க் என்று ஒன்று வருவதற்கு முழு மூச்சாய் முழு காரணமாக இருந்தது மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. செகண்ட் டைம் நான் சைட்டுக்கு வரேன். நான் சென்னையில் இருக்கேன். செகண்ட் டைம் இனாகரேஷனுக்காக வந்தேன். எல்லாரும் சொன்னாங்க. அதனால இப்ப என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த கட்டடத்தை மிக விரைவாக முடித்திடவும் இந்த கட்டடத்துக்கான அனைத்து எங்களுக்கு தேவையான ஆதார பணிகள் அனைத்தும் ஐயா மூலமாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து முடிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றுள்ள மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மாநில உறுப்பினர்கள் சிறப்புரையாற்றுவார். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக ராசிபுரம் ஆண்டூர் கேட் இந்த மினி டைட்டில் பார்க்கிற்கான அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டு இந்த டைட்டில் பார்க் வருவதற்காக எங்களுக்கு அனைத்து விதத்திலும் உறுதுணையாக இருந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே மற்றும் தொழில்துறை அமைச்சர் DRB ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இங்கு பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருமான டாக்டர் மதிவேந்தன் அவர்களே, நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய டைட்டில் பார்க் நிறுவனத்துடைய மேற்பார்வை பொறியாளர் அவர்களே, இந்த இடத்தை நமக்கு வழங்கி இங்கு அமைவதற்கு உறுதுணையாக நின்ற திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, அவரை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP ராமசாமி அவர்களே, இந்த டைட்டில் பார்க் நிறுவனத்தை எளியுறவும் அழகாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் வடிவமைத்து இதை கட்டுமான பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நமது மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற நிறுவனமாக இருக்கக்கூடிய PSK நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குநர் சகோதரர் அருண் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய மின்சார வாரியத்தின் கண்காணிப்பு பொறியாளர் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஜெகநாதன் அவர்களே, ராசிபுரம் வட்டாட்சியர் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் சிவகுமார் அவர்களே, ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்பணியினுடைய நிர்வாகிகளே, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய கிளை கழகம் BLA2 மற்றும் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளே, பொதுமக்களே, மாணவ செல்வங்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ராசிபுரம் நகரில் இந்த ஆண்டூர் கேட் பகுதியில் ஒரு மினி டைட்டில் பார்க் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் நானும் முதலமைச்சரிடத்திலும் துணை முதலமைச்சரிடத்திலும் கடந்த 2022ஆம் ஆண்டு அதற்கான மனுவை நாங்கள் அளித்தோம். அப்பொழுது தமிழ்நாட்டில் முன்னணி நகரங்களில் மட்டும்தான் டைட்டில் பார்க் அமைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் 2ஆம் கட்டம் நகரத்துக்கே நாங்கள் விரிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நீங்கள் 3ஆம் கட்ட நகரத்திற்கு டைட்டில் பார்க் கேட்கிறீர்கள் என்று சொல்லி இருந்தாலும் நாங்கள் இதை பரிசீலிக்கிறோம் என்று அந்த மனுவை பெற்றுக் கொண்டார்கள். பின்னர் 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ராசிபுரம் டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும் தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த தொகுதியினுடைய மக்கள் சார்பாக நாங்கள் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1996 2000ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் முதலில் தமிழ்நாட்டிலே படித்திருக்கக்கூடிய கணிப்பொறி பொறியாளர்கள் மென்பொருள் வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதல் டைட்டில் பார்க்கை சென்னை தரமணியில் 2000ஆம் ஆண்டு நிறுவி இந்த தமிழகத்தில் மென்பொருள் புரட்சியை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் இன்றைய தினம் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு முதலமைச்சராக மக்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் பொறுப்பேற்ற பிறகு இந்த டைட்டில் பார்க் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் இருக்க வேண்டும். பெருநகரத்தை நோக்கி வேலை வாய்ப்புக்காக இளைஞர்கள் படையெடுப்பதை தடுத்து நிறுத்தி அவரவர்கள் பகுதியிலே அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் முதலில் மினி டைட்டில் பார்க் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்றைய தினம் சேலத்திலே டைட்டில் பார்க் அமைக்கப்பட்டு அங்கு நிறுவனங்கள்லாம் வந்து அந்த பணி நடைபெற்று அங்கு அந்த டைட்டில் பார்க்கிலே இன்றைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டு இன்று அங்கு பணிபுரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்ததாக திருவண்ணாமலை இங்கேயும் டைட்டில் பார்க் நிறுவப்பட்டு அதுவும் திறப்பு விழா கண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டத்தில் டைட்டில் பார்க் நிறுவப்பட்டு அதுவும் திறப்பு விழா கண்டிருக்கிறது. இந்த ராசிபுரத்தோடு இணைந்து காரைக்குடி ராசிபுரம் போன்ற பகுதிகளில் நமக்கு டைட்டில் பார்க்கை அறிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தினம் இங்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இந்த பகுதியினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே எடுத்து வைத்தோம். நாமக்கல் மாவட்டம் என்பது கல்லூரிகள் மிகுந்திருக்கக்கூடிய மாவட்டம். இங்கு படித்த பட்டதாரிகள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கலைக்கல்லூரி அரசு கலைக்கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அவர்கள் படிக்கின்ற பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், கணிதம் படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்படி அறிவியல் பாடம் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களும் கணிப்பொறி தொடர்பான மென்பொருள் பயிற்சியை பெற்றால்தான் எதிர்காலத்தில் அவர்களும் அந்த மென்பொருள் வல்லுநர்களாக கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களாக வர முடியும். அதற்கான ஒரு பயிற்சி மையத்தையும் இந்த டைட்டில் பார்க்கில் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கில் இன்றைய தினம் இந்த டைட்டில் பார்க் இங்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இந்த தினம் வித்திடப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் 2006ஆம் ஆண்டு இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு குறிப்பாக நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து இந்த பகுதியிலே இதுவரை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எந்த அமைச்சரும் செய்யாத அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக இனி இந்த பகுதிக்கு இன்னும் ஏதாவது திட்டங்கள் தேவையா என்று யோசனை செய்துதான் செய்ய வேண்டும் என்கின்ற அளவிலேதான் மக்களுடைய அடிப்படை தேவைகள் இன்றைய தினம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. முதலாக 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பின்
நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் அன்றைய தினம் முதலமைச்சரிடத்திலும் நம்முடைய துணை முதலமைச்சரிடத்திலும் நாங்கள் இருவரும் போய் சேர்ந்து சொன்ன முதல் திட்டம் ராசிபுரம் என்பது குடிநீர் விநியோகம் என்பது சீர் செய்யப்படாமல் இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, குறிப்பாக ஆதிதிராவிடர் மக்களும் பழங்குடியினர் மக்களும் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிக்கு கிராமப்புறங்களிலே இன்னும் சீரான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் இல்லை. ஆகையால் இந்த பகுதிக்கு எங்களுக்கு தனியான ஒரு குடிநீர் திட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். நம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2021ஆம் ஆண்டு முதல் அரசாணை எது என்று கேட்டால் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் தான். இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் இன்றைய தினம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு 854 கோடியில் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு 400க்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 100க்கும் மேற்பட்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் கட்டப்பட்டு ராசிபுரத்தில் தொகுதி சட்டமன்ற தொகுதி தொடங்குகின்ற மின்னக்கல்லில் இருந்து திம்மநாயக்கம்பட்டி வரை இந்த அனைத்து குக்கிராமங்களுக்கும் இன்றைக்கு குடிநீர் விநியோகத்திற்காக அனைத்து பைப் லைனும் போட்டு முடித்து இன்றைய தினம் சோதனை ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராசிபுரம் நகரத்திலே மட்டும் குடிநீர் விநியோகத்தை தொடங்கி வைத்தாச்சு. சோதனை ஓட்டம், அந்த சோதனை ஓட்டம் தொடங்கி ராசிபுரம் நகரத்திலே மக்கள் எங்களுக்கு தண்ணீர் போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் ராசிபுரம் நகரத்திலே குடிநீர் விநியோகத்தை தொடங்கி இருக்கிறோம். அதே போன்று நாமகிரிப்பேட்டை ஒன்றியம், வெண்ணந்தூர் ஒன்றியம், ராசிபுரம் ஒன்றியம், இதை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பேரூராட்சி பகுதிகள் வில்லாநல்லூர் பேரூராட்சி, அத்தனூர் பேரூராட்சி, வெண்ணந்தூர் பேரூராட்சி, பட்டணம் பேரூராட்சி, புதுப்பட்டி பேரூராட்சி ஆகிய அனைத்து பகுதிகளுக்கும் இன்றைய தினம் இந்த சீரான குடிநீர் விநியோகத்திற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி திங்கள் இருந்து இந்த சோதனை ஓட்டம் முழுமையாக நிறைவு பெற்று ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே எந்த இடத்திலும் எந்த குக்கிராமத்திலும் குடிநீர் பிரச்சனை இல்லை என்கின்ற நிலையை வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் எட்டுவோம் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். இந்த குடிநீர் திட்டத்தில் கூடுதலாக நாம் அருகாமையில் உள்ள புதுச்சத்திரம் ஒன்றியமும் இணைக்கப்பட்டு இன்றைக்கு புதுச்சத்திரம் ஒன்றியத்திலும் அந்த குடிநீர் விநியோகத்தை முழுமையாக அனைத்து பகுதிகளும் சேர்த்திருக்கிறோம். இது முதல் திட்டம். இரண்டாவதாக இந்த மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனை இந்த ராசிபுரத்தில் இப்பொழுது நாம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மாவட்ட தலைமை மருத்துவமனை சேலத்திற்கும் நாமக்கலுக்கும் இணையாக இங்கு அனைத்து விதமான மருத்துவ வசதிகளும் கிடைப்பதற்கு மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகள் ஏறத்தாழ 60 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. இந்த நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்த போதமலைக்கு சாலை அமைக்கப்படாத இருந்த பகுதி போதமலை ஏறத்தாழ 3000 ஹெக்டேர் பில்லட் சிறுதானியங்கள் விளைவிக்கப்படுகின்ற பகுதி, 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, நடுநிலை பள்ளி வரை இருக்கக்கூடிய பகுதி. இங்கு நமக்கு சாலை வசதி இல்லாமல் இருந்தது. இப்பொழுது 142 கோடி ரூபாய்க்கு நம்முடைய போதமலைக்கு சாலை அமைக்கின்ற பணி 70 விழுக்காடுகள் முடிவடைந்து விட்டது. அதில் கிளமலைக்கு 100% சாலை அமைக்கின்ற பணியும் முடிவடைந்து விட்டது. மேலும் ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி பகுதிகளில் சென்ற ஆட்சி காலத்திலே பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தோண்டப்பட்டு அந்த சாலைகள் எல்லாம் செப்பனிடப்படாமல் இருந்தது. இன்றைய தினம் நகராட்சி பகுதியிலே ஏறத்தாழ ராசிபுரம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 60 கிலோமீட்டருக்கு சாலை முழுமையாக அமைக்கப்பட்டு ராசிபுரம் நகராட்சி அந்த சாலை வசதி இந்த தினம் நாங்கள் முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஏறத்தாழ இதுவரை பட்டா மட்டும் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக பிரச்சனையாக இருந்த ராசிபுரம் பிற்பட்டோர் காலனி பகுதிக்கு பட்டாக வழங்கியிருக்கிறோம். அதே போன்று ராசிபுரம் நாரைக்கிணறு பகுதியில் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டிலே வேறு எங்கும் விவசாய பட்டா வழங்கப்படாத சூழ்நிலையில் ஒரே ஒரு நிலத்தில் விவசாய பட்டா வழங்கியிருக்கிறோம் என்று சொன்னார். அது சட்டமன்றத்திலே அறிவித்து வெளியிடப்பட்டு அது ராசிபுரம் நாரைக்கிணறு பகுதியில ஏறத்தாழ 865 ஹெக்டேர் ஏறத்தாழ 60 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய நிலங்கள் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பகுதிகளில் வெண்ணந்தூர், வில்லாநல்லூர், பட்டணம் என்று அனைத்து பகுதிகளும் விவசாயிகளுக்கு இந்த தினம் பட்டா வழங்கப்படுகின்ற அந்த பணியை செய்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தான்
இன்றைய தினம் இங்கு இந்த டைட்டில் பார்க் இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசிபுரத்திலே அதிகமாக படித்த இளைஞர்கள் கம்ப்யூட்டர் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த டைட்டில் பார்க் மிகவும் அவசியம் என்று நாங்கள் உணர்ந்த காரணத்தினால் இடையிலே இந்த டைட்டில் பார்க் இங்கு வருமா வராதா என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் டாக்டர் மதியழகன் அவர்கள் அண்ணா இங்கே கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது, நாம் மீண்டும் ஒரு முறை துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்துக் கொண்டு சென்று நாங்கள் மீண்டும் இந்த பகுதிக்கு டைட்டில் பார்க்கக்கூடிய அவசியத்தை நாங்கள் எடுத்துக் கூறினோம். எடுத்துக் கூறுகின்ற போது துறையிலே இருந்து இந்த இடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள், இந்த ராசிபுரத்திலே உங்களுக்கு டைட்டில் பார்க்க வழங்கி விடுகிறோம், ஆனால் இங்கே நிறுவனங்கள் வர வேண்டும், நிறுவனங்கள் வந்தால்தான் எதிர்காலத்திலே இங்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும். வெறுமனே கட்டடங்களை மட்டும் கட்டிவிட்டு டைட்டில் பார்க் என்று அழகாக பெயரை சுற்றிக் கொண்டால் நீங்க எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டார்கள். நானும் அமைச்சரும் சொன்னோம், உடனடியாக உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட், அதாவது விருப்ப உரிமை, எந்தெந்த நிறுவனங்கள் எதிர்காலத்தில் இந்த டைட்டில் பார்க் அமைக்கப்பட்டால் நாங்கள் வந்து எங்களுடைய பணியை எங்களுடைய அலுவலகத்தை திறக்கிறோம் என்று எக்ஸ்பிரஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் என்ற முறையிலே விருப்ப உரிமை கடிதத்தை நானும் அமைச்சரும் 8 நிறுவனங்களிடம் இருந்து பெற்று அதை தொழில்துறையிடம் ஒப்படைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு முன்னணி நிறுவனங்கள் இங்கு வருகிறது. டெக்ஸால் என்று சொல்லக்கூடிய நிறுவனம், எம்பெடட் சிஸ்டத்திலே இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் இங்கு தன்னுடைய அலுவலகத்தை திறக்கிறது. பாட்டன் என்கின்ற நிறுவனம், டாடா போன்ற பெரிய நிறுவனங்கள் இங்கு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலத்திலே இப்பொழுது ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்திருப்பார்கள், கணிதம் படித்திருப்பார்கள், கெமிஸ்ட்ரி படித்திருப்பார்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்திருப்பார்கள். அந்த பாடப்பிரிவு தான் இங்கு இருக்கிறது. ஆனால் இவர்களும் கணிப்பொறியிலே மென்பொருள் இன்ஜினியராக வர வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் இருக்கும். ஐயோ நாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கவில்லையே என்று அவர்களுக்கும் இது ஒரு பயிற்சி ஸ்கில் சென்டரை ஒன்றிய மனிதவள மேம்பாடு ஸ்கில் பயிற்சி நிறுவனத்தில் இருந்து ஒரு ஸ்கில் சென்டரை துவங்குவதற்கான அந்த முகாந்திர பணிகளும் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறோம். இந்த வளாகத்தில் மாணவர்கள் எதிர்காலத்தில் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய மென்பொருள் சம்பந்தப்பட்ட பயிற்சியை பெற்று அவர்களும் நகரத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை பெறுவார்களோ அந்த அளவுக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற வகையில் அந்த பணியும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த டைட்டில் பார்க் என்பது இந்த பகுதியிலே அமைந்தால் வேலை வாய்ப்பு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் எதிர்காலத்தில் வளர்ச்சியும் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட இன்றைக்கு டைட்டில் பார்க் வருவது சம்பந்தமாக சில அரசியல் கட்சிகள் சில கருத்துக்களை தெரிவித்தார்கள். அது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பின்மை குறையும் என்று கூட முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். அதற்கும் நாங்கள் எங்களுடைய பதிலை தெரிவித்திருக்கிறோம். கல்லூரியுடைய நுழைவாயில் என்பது வடபுறமாக இருக்கிறோம். அதே போன்று டைட்டில் பார்க்கக்கூடிய நுழைவாயில் என்பது மேற்கு புறமாக மேற்கை நோக்கி இருக்கிறது. அதனுடைய நுழைவாயிலும் இதனுடைய நுழைவாயிலும் தனித்தனி நுழைவாயிலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க அதற்கும் இதற்கும் தனித்து இங்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு இந்த பணிகள் நடைபெறும். ஆகையால் எந்த விதத்திலும் மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படாது. அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த டைட்டில் பார்க் அமைக்கப்படுகிறது என்கின்ற அந்த உறுதிமொழியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பகுதியிலே நம்முடைய முதல்வர் வந்தவுடன் என்னிடத்தில் ஒரு மனு கொடுத்தார். இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், எங்கள் இந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டு திடல் அமைக்க வேண்டும். ஏற்கனவே இங்கு முறையான விளையாட்டு திடல் இல்லை என்றும் இந்த இடத்தில் தான் நாங்கள் விளையாண்டு கொண்டிருந்தோம். அதனால் எங்களுக்கு முறையான கட்டுமான பணிகளோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு எங்களுக்கு விளையாட்டு திடல் வேண்டும் என்ற அந்த மனுவை என்னிடத்திலும் மாண்புமிகு அமைச்சரிடத்திலும் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு உறுதிமொழியை அளிக்கிறேன். என்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடன் கூடிய விளையாட்டு திடலை அமைப்பதற்கு ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கி, அவர் கேட்டதோ 10 லட்சம், இன்னும் கூடுதல் வசதிகளையும் செய்து 15 லட்சம் ஒதுக்கி அந்த பணியை விரைந்து இந்த வாரத்திலே துவங்கப்படும் என்கின்ற அந்த உறுதிமொழியும் இந்த முதல்வருக்கும் கல்லூரி பேராசிரியருக்கும் அளிக்கிறோம். அது அடுத்ததாக இவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் வைத்து கோரிக்கை, இங்கு ஒரு ஆடிட்டோரியம்
வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இந்த கல்லூரியானது ஏறத்தாழ ஒரு 40 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த கல்லூரி. இந்த கல்லூரிக்கு ஒரு ஆடிட்டோரியம் வேண்டும். அதை இந்த நானும் அமைச்சரும் ஏனென்று கேட்டால் கைத்தில் பார்க்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் அமைச்சரிடத்திலே பணிபுரிந்தவர். அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவரிடத்திலே இயக்குநராக இருந்தவர். ஆகையால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அவரிடத்திலே பேசி கைப்பில் பார்க்கக்கூடிய CSR பண்டிலே இருந்து இங்கு ஒரு ஆடிட்டோரியத்தை அவர் பெற்றுத் தருவார் என்கின்ற அந்த கோரிக்கையும் உங்கள் வாயிலாக நம்முடைய அமைச்சர் அவருக்கு இன்றைய தினம் நான் வைக்கிறேன். கட்டாயம் நாங்கள் அந்த உங்களுக்கான அந்த ஆடிட்டோரியத்தை வழங்குவோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கல்லூரி ஒரு மிகப்பெரிய பழமையான கல்லூரி. திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி என்பது இந்த நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய வரலாறு மிகவும் பழமையானது. இது எப்படி இதனுடைய முதல் எங்க இந்த கல்லூரியை துவங்கினார்கள் என்று கேட்டால் ராசிபுரத்திலே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த கல்லூரி துவங்கப்பட்டது. இந்த பகுதியிலே 1972ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் நயினாமலை அவர்கள் அமைப்பு குழு தலைவராகவும், என்னுடைய தாத்தா KR ராமசாமி, தொட்டிவரசு அத்தியண்ணன் போன்றவர்கள் அமைப்பு குழுவிலே இடம்பெற்று, தாத்தா முத்து போன்றவர்கள் அமைப்பு குழுவிலே இடம்பெற்று இந்த திருவள்ளுவர் அரசு கல்லூரிக்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் 40 ஏக்கர் கொடுத்தார். இந்த கல்லூரியை ஆரம்பிப்பதற்கு காரணம் திமுக ஆட்சியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் 1970 அந்த அப்பொழுதுதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்லூரியில ஒரு மிகவும் இந்த நாட்டிலே பிரபலமானவர்கள் எல்லாம் இந்த கல்லூரியில படித்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும்னா இந்த கல்லூரியில முதல் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் கவிஞர் மு. மேத்தா இங்குதான் தன்னுடைய பணியை துவங்கினார். அவர் தமிழ் துறையினுடைய பேராசிரியர். தாத்தா சொல்வார், மேத்தா அவர்களுக்கு அப்போது 250 ரூபாய் சம்பளம் பேராசிரியர். ஆணை பெற்று இங்கு வருகிறார். அப்பொழுதெல்லாம் இது காடாக இருக்கிறது, தங்குவதற்கு இடமில்லை. நான் எப்படி தங்கி இந்த கல்லூரியிலே பணியாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். தாத்தா சொல்லுகிறார், இந்த ராசிபுரத்தில் தங்குவதற்கான இடம் நான் தருகிறேன் என்று சொல்லி ராசிபுரத்தில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரமைக்கு எல்டி பேங்கிலே அவருக்கு ஒரு அறையை ஒதுக்கி நீங்கள் அங்கு தங்கி இந்த கல்லூரியிலே பணியாற்றுங்கள் என்று மு. மேத்தாவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுபோன்று பெரிய பிரபலங்கள் என்ன சொல்லப்போன இந்த கல்லூரியிலே பயின்றவர்கள் கணிப்பொறி துறையிலே பெரிய பெரிய வல்லுநர்களாக இருக்கிறார்கள். மேலை நாடுகளிலே இருக்கிறார்கள். இங்கே படித்தவர்கள் பெரிய IAS முதற்கொண்ட அதிகாரிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் எதிர்காலத்தில் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் அவர்களை கொண்டு உயர வேண்டும் என்று கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை அவர்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்கள். பைத்தான் என்று கணிப்பொறியில இன்னொரு அட்வான்ஸ்டு சாப்ட்வேர் எல்லாம் வருது. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து நகர்ப்புற பகுதிகளுக்கும் சாப்ட்வேர் சம்பந்தமான முறையான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கில் இங்கு ஒரு ஸ்கில் சென்டர் தொடங்கப்படும் என்பதையும் அதில் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு அதான் இடம் வழங்கப்படும். இங்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதில் படித்து சேர்ந்து தங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். வளர்ச்சி என்பது ஒரு இடத்தில் இருக்காமல் இந்த பகுதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் வளர்ச்சி இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் வளர்ச்சி பெற வேண்டும். அனைத்து மக்களும் சமமான நிலையில் வளர்ச்சி பெற்றால்தான் அது வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நிறுவனம் இங்கே தொடங்கப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று எத்தனையோ திட்டங்களை நாங்கள் அளித்துக் கொண்டு போனோம். ஆனால் இறுதியாக ஒன்று இந்த பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மதிவேந்தன் பொறுப்பேற்ற பிறகு முதலில் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீண்ட காலமாக பட்டு உற்பத்தியிலே இருந்தார்கள். பட்டு உற்பத்தியிலே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அந்த பட்டு கூடை விற்பனை செய்வதற்கு கர்நாடகா மாறும் கொள்ளைகள் செல்ல வேண்டும், மைசூர் செல்ல வேண்டும். அங்கு சென்றால் அவர்களுக்கு விலை கிடைக்காது. ஆனால் ராசிபுரத்திலே ஒரு பட்டு ஏல மையத்தை நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலில் பட்டுக்கூடி ஏல மையத்தை ராசிபுரத்தில் நிறுவி இன்று வரை பட்டு ஏலம் என்பது கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 10 ஏலம் விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாரா 25 கோடி ரூபாய் செய்யப்பட்டிருக்கிறது.
ஆகையால் அதற்கு ஒரு நிரந்தர கட்டணம் கட்டுவதற்காகவும் பட்டு ஏல மையத்தை இன்னும் விவசாயிகளுக்கு பட்டுக்கூழ் அதிகமான விலை விற்பதற்காக நிரந்தர கட்டணம் கட்டி அதிநவீன மின்னணு ஏல மையம் டெண்டர் மும்பை, கல்கத்தா போன்ற பெருநகரங்களை இணைத்து டெண்டர் முறைக்கான அந்த கட்டிடமும் அரசாங்கத்தால் ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாயும் எனது தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து அளித்து அந்த கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் பொருளாதாரத்திலே தற்சார்பு அடைய வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பட்டு நூற்பாலைக்கும் நம்முடைய அமைச்சர், நம்முடைய சிறு தொழில் அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். விரைவில் பட்டு நூற்பாலையும் இங்கு இதே சேலம் கோட்டிலே அமைய இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிற திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் அனைத்து பகுதிகளும் கிராமப்புற பகுதிகளில் என்று எடுத்துக்கொண்டால் 70% விழுக்காட்டுக்கு நாங்கள் சாலைகளை அமைத்திருக்கிறோம். நகராட்சி பேரூராட்சி பகுதிகள் என்று எடுத்துவிட்டால் 100% விழுக்காட்டுக்கு சாலையை அமைத்திருக்கிறோம். இது போன்று அனைத்து எந்த இடத்திலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதியை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த ஆட்சியினுடைய சாதனை என்பது விளிம்பு நிலை மக்களும் பொருளாதாரத்திலே உயர வேண்டும். அந்த பணியை முன்னெடுக்கின்ற விதமாக தான் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு அளிக்கின்ற விதத்தில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் அவர்கள் 2021 அறிவித்த பிறகு காசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் செயல்பட்டுள்ள பணிகளை குறித்து விரிவான உரையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாநில உறுப்பினர்களுக்கு மரணம் தெரிவித்துக் இவ்விழாவில் சொற்பொழியாற்ற மதிப்புக்கு மரியாதைக்கு மாண்புமிகு ஆதிநாடு மற்றும் அறநிலையத்துறை அமைச்சருக்கு அன்பு அளிக்கிறேன். மிக சிறப்பான முறையில் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான முறையில், மிகவும் பயனுள்ள முறையில் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பார்க் அந்த சிறப்பு வாய்ந்த கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டி இன்று இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சரோடு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரோடும் கலந்து கொண்டு இந்த இனிய நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பெருமக்கள் சார்பாக, நாமக்கல் மாவட்ட பெருமக்கள் சார்பாக, நம்முடைய கழகத்தின் நிர்வாகிகள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் தொடர்ச்சியாக இந்த சிறப்பு வாய்ந்த கட்டிடம் இங்கு அமைவதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு அலைந்து திரிந்து இதற்கான ஒப்புதலை வழங்கி சிறப்பான முறையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநிலவை உறுப்பினர் அன்பனார் திரு KR ராஜேஷ்குமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பனார் திரு KP ராமசாமி அவர்கள், நம்மளுடைய டைடல் நிறுவனத்தின் சூப்பரிண்டென்டென்ட் திரு மௌலி சார் அவர்கள், கல்லூரி முதல்வர் மரியாதைக்குரிய சார் திரு சிவகுமார் அவர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அனைத்து கழகத்தின் முக்கியஸ்தர்களை, அண்ணன் AKB அவர்களை, ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் RMD அவர்களை, அண்ணன் ஜெகநாதன் அவர்களை, அதே போல நம்முடைய நகர செயலாளர் அண்ணன் சங்கர் அவர்களை, நகரமன்ற தலைவர் அக்கா கவிதா சங்கர் அவர்கள் உட்பட
பேரூராட்சி செயலாளர்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, அண்ணன் கண்ணன் அவர்களே, சகோதரர் RS ராஜேஷ் அவர்களே, அண்ணன் நலத்தம்பி அவர்களே, அண்ணன் அத்தனூர் கண்ணன் அவர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளே, அரசு துறை அதிகாரிகளே, கழக தோழர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கனவா நிலவான்னு யோசிக்கக்கூடிய ஒரு தருணம். அது சந்தேகமே இல்லை. நீங்க கிள்ளி பாத்துக்கலாம், இது நினைவுதான். நம்ம ராசிபுரத்துல ஒரு டைடல் பார்க். இன்னைக்காச்சும் நம்ம நினைச்சிருக்கோமா ராசிபுரத்துல இந்த பகுதியில டைடல் பார்க் வரும் அப்படின்னு நீங்க யாராச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு உங்க கண் முன்னாடி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்திலேயே ஒரு சிறப்பான முறையில நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நம்முடைய தொகுதி ராசிபுரம் தொகுதியில மைய பகுதியில ராசிபுரம் டைடல் பார்க்குக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டிருக்கிறார். ஒரு சில மாதங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடியே 4-5 அடுக்குமாடி உள்ள ஒரு சிறப்புமிக்க டைடல் நிறுவனம் இங்கு அமைய இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. நம்முடைய மாணவி உறுப்பினர் சொன்னது போல 1996, 2001 நம்முடைய திமுக ஆட்சி, நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தினார். அப்போது இந்த டைடல் நிறுவனத்தை சென்னையில நிறுவனாங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அப்ப தொலைக்காட்சி வாயிலாக நாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு பில்டிங், இவ்வளவு பெரிய ஒரு அடுக்குமாடி உள்ள ஒரு பில்டிங். அப்பெல்லாம் அது என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. டைடல்னா என்ன, ஐடினா என்ன. அப்பதான் ஐடி செக்டர் பூம் ஆகுது. அப்பதான் நம்ம கேள்விப்படுறோம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்ன, டைடல்னா என்ன அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய திமுக ஆட்சி அமைப்போதெல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் நம்முடைய இந்நாள் முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் வல்லுநர்கள் இது போன்ற சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வேலை வாய்ப்புகளை கொண்டு வரணும். அதே போல அதை பகிர்ந்தளிக்கணும், மாநிலம் முழுக்க பகிர்ந்தளிக்கணும்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டைடல் பார்க், மினி டைடல் பார்க் நிறுவினாங்க. இன்னைக்கு உள்ளபடி பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்ல ஒரு 10 இடங்கள்ல மட்டும்தான் இந்த டைடல் பார்க் இருக்கு. 10 to 12 இடங்கள். இன்னைக்கு இந்த மினி டைடல் பார்க் எங்கெங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர், திருவண்ணாமலை, திருப்பூர், சேலம், காரைக்குடி, இது ஊட்டி, இது போன்ற இடங்கள்ல மட்டும்தான் இந்த மினி டைடல் பார்க் இருக்கு. இப்ப அந்த வரிசையில நம்முடைய நாமக்கல் மாவட்டம் ராசிபுரமும் இடம்பெற்றுள்ளது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நிறுவனம் இங்க வரத்துக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற மருத்துவ கட்டிடத்தை திறந்து வைக்கும் போது நான் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசினேன். ஆனா ஞாபகம் இருக்குங்களா? கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மருத்துவமனைக்காக முதல்ல நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் மேற்கு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கும் போது அண்ணன் மாசு அவர்கள் வந்திருந்தார். அப்ப நம்முடைய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கிற இந்த மருத்துவமனைக்கு ஒரு கடிதம் கொடுத்தார். அப்ப அந்த நினைவலைகள் எங்களுக்கு இப்ப ஓடிச்சு. இன்னைக்கு நம்முடைய ராசிபுரம் தொகுதியில சிறப்பு வாய்ந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கு உங்க கண்ணு முன்னாடி. அதே போலதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு திட்டமும் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஓடிடுச்சு. நம்முடைய மாவட்ட செயலாளர் கேரன் அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார். எத்தனை திட்டங்கள் இந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த டைடல் பார்க் கட்டிடத்திலிருந்து மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதே போல போதமலைக்கான சாலை, அதே போல நாரைக்கிணறு பகுதியில் தீர்க்கப்படாத பிரச்சனைக்கான பட்டா வழங்குதல், இது போன்ற பல்வேறு சிறப்பு வாய்ந்த திட்டங்களை இந்த ராசிபுரத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
இதற்கெல்லாம் அச்சாரமாக விளங்குவது நாம் கடந்த 2021 பெற்ற வெற்றி தான். சிந்திச்சு பாருங்க, 2021க்கு முன்னாடி இருந்த ராசிபுரம் எப்படி, 2021க்கு நம்ம வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இருந்த ராசிபுரம் எப்படி. அதுதான் நம்முடைய மாணவ உறுப்பினர் கேரன் அவர்கள் சொன்னார். எத்தனை வளர்ச்சி பணிகள், எத்தனை அடிப்படை வசதிகளை நம்ம பூர்த்தி செஞ்சிருக்கிறோம், எத்தனை மிகப்பெரிய திட்டங்களை இந்த ராசிபுரம் தொகுதிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், தீர்க்கப்படாத இருந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி தீர்வு கண்டிருக்கிறோம். இது ஒன்றும் ரொம்ப சாதாரணமாக நடைபெறல. இதற்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு மிக கடினமான உழைப்பு இருந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நம்முடைய அண்ணன் கேரன் அவர்கள் ஒவ்வொரு பணியையும் அது அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதிலிருந்து மிகப்பெரிய திட்டங்களை இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு முறையும் அவர் கூட நான் பயணித்திருக்கிறேன். எந்த திட்டத்தை எடுத்தாலும் அது அவ்வளவு சாதாரணமா இந்த தொகுதிக்கும் இந்த மாவட்டத்துக்கும் வந்துடாது. ஒவ்வொரு அதிகாரியும் பார்ப்பதிலிருந்து, அதை திட்டத்துக்காக நிதி ஒதுக்குவதிலிருந்து, அதற்கு தேவையான அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பூர்த்தி செய்வதிலிருந்து, அதை துணை முதலமைச்சர் அதை முதலமைச்சர்கள் பெற்று இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில அதற்கான நிதியை பெற்று அந்த தொகுதிக்கும் அந்த மாவட்டத்துக்கும் கொண்டு வருவது அவ்வளவு சாதாரண கிடையாது. அதெல்லாம் இதெல்லாம் நீங்க தயவு செய்து ஆழமா சிந்தித்து பார்த்து வர 2026 கண்டிப்பாக நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து இதுவரைக்கும் காணாத வெற்றியை நாம் பெற வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் இந்த போன்ற திட்டங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறலனா இங்க இருக்கிற இந்த மக்களுக்காக இத்தனை பணிகளை நம்ம கொண்டு வந்திருக்க முடியுமா? இன்னைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான், நாம வெற்றி பெற்ற பிறகுதான் இத்தனை திட்டங்கள் இந்த ராசிபுரம் தொகுதிக்கு வந்திருக்கு. கடந்த 10 வருடங்களாக ஆட்சி செய்த அதிமுகவை சார்ந்தவர்கள் மிக முக்கியமான பொறுப்புகள், அமைச்சர் பொறுப்புகள், 2 முறையிலும் சபாநாயகர் ஆகிய பொறுப்புகள் இருந்தாலும் இது போன்ற திட்டங்களை அவங்க கொண்டு வர முடிஞ்சுதான். ஆனா நம்ம இந்த 4 வருஷத்துல இன்னைக்கு நானும் நம்முடைய கேஆர்என் அவர்களும் இணைந்து இன்னைக்கு இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு எத்தனை திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம்ங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கடினமான உழைப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால் வர இருக்கிற 2026 அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தொடர்ந்து நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றியை நிலைநாட்டிட நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் 2026 தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக நம்முடைய ராசிபுரம் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக விளங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவுக்கு இந்த சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை நம்மளுக்கு வழங்கிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய மாவட்ட செயலாளர் கேரன் சார்பாகவும் நம்முடைய தொகுதியை சார்ந்த அனைத்து கலை நிர்வாகிகள் சார்பாகவும் நம்முடைய ராசிபுரம் தொகுதியை சார்ந்த மக்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த கட்டுமான பணியை மேற்கொள்ள ஒப்பந்தம் எடுத்திருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள்